19th கொஷினில் நமக்கு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 60, 36. கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 60 நமக்கு 6ஆல் டிவைட் ஆகும், 36 நமக்கு 6ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லி அவங்களே கொஷின்லேயும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சார் நம்மளை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ 60 + 36 இதுவும் எனக்கு டிவைட் ஆகும், அதாவது 60 + 36 இதுவும் எனக்கு 6ஆல் டிவைட் ஆகும், 60 - 36 இதுவும் எனக்கு 6ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய கொஷின். If two numbers are divisible by the same given by a given number, show that sum of the two numbers and difference of the two numbers are also exactly divisible by the same number. இப்போ நமக்கு அந்த மாதிரி சொல்லிவிட்டு நமக்கு 2 நம்பரும் கொடுத்துருக்காங்க, 60 and 36. இப்போ ஃபஸ்ட் நம்ம சம் செக் பண்ணி பார்க்கலாமா? சம் ஆஃப் த நம்பர்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிறது 60 and 36. அப்போ 60 + 36 நம்ம என்ன கிடச்சிருக்கு? முன்னாடி வச்சுருங்க. 60 and 36 ஆட் பண்ணால் நமக்கு 96 கிடைக்கும். அப்புறம் difference of the numbers equal to 60 - 36. greater number முன்னாடி போட்டுக்கலாம். 60 - 36 is 24. இப்போ ரெண்டுமே நமக்கு 6ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 96 / 6 is, அதாவது 96 / 6, 166, 3, 6. அப்போ 6 × 6 = 36. நமக்கு ரிமைண்டர் 0 = 16. அப்புறம் டிஃப்ரென்ஸும் போது 24 கிடச்சிருக்கு. அப்போ 24 / 6 = அப்படியே டேரெக்டாக போடலாம். 1 6 = 4, 6 = 24. அப்போ therefore their sum and difference is difference are also divisible by 6. that is given number. இதவே இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம். இப்போ 60 அப்படின்றது நமக்கு எப்படி வந்துச்சு? 10 × 6. 36 எப்படி வந்துச்சு? 6 × 6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்களா? இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 10 டைம்ஸ் 6 இருக்குது, இங்கே 6 டைம்ஸ், இங்கே 10 டைம்ஸ் 6 இருக்குது, இங்கே 6 டைம்ஸ் 6 இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை தடவை இருக்குது? 16 டைம்ஸ் 6 இருக்குது. அப்போ 16 × 16 என்ன வருது நமக்கு? 10 டைம்ஸ் 16 × 6, 6 6 = 36, 1 3 1 6 = 6, 9. அப்போ 96. இதுதான் நான் முன்னே கொடுத்துருந்தாங்க, ஆட் பண்ணும்போது கிடச்சிது. அப்போனா இது வந்து டைம் 16 × 6. அப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதே நமக்கு ரிப்பீட்டட் அடிஷன் தான். இங்கே 10 டைம்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம், அடுத்து நம்ம 6 டைம் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலாக என்ன அர்த்தம்? 16 டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. இதுலேயே இப்போ மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். மைனஸ் இங்கே 10 டைம்ஸ், இங்கே 10 டைம்ஸ் 6 இருக்குது. (10 × 6 = 6 × 6). இங்கே ஃபஸ்ட் நமக்கு 10 டைம்ஸ் 6 இருக்குது, அதில் நம்ம 6 டைம்ஸ் 6 வெளியே எடுத்துடுறோம். அப்போ வெளியே எடுத்துகிட்டா நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ஜஸ்ட்டு 4 டைம்ஸ் தான் இருக்கும். அப்போ 4 6 = 24. கான்செப்ட் புரிஞ்சது தானே?